ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் போன இடம் தான் வாகாமன். அந்த இடத்துல நம்ம போவோக்கு நல்ல சூப்பர் ஏரியா. நம்ம சபரிமலை பம்பை அந்த வழியாக தான் போகும். நான் பாருங்கள், அந்த வழியிலேருந்து நிறைய பேர் சபரிமலைக்கு இப்பளும் போயிட்டு தான் இருக்காங்க. வேறு லெவலாக இருக்கும். ஏன்னா அந்த பள்ளியில எல்லாம் முஸ்லீம் பள்ளியெல்லாம் அந்த வழியாக போகும்போது அந்த வீடியோ எல்லாம் எடுத்திருக்கேன். பாருங்கள், இதெல்லாம் பார்க்கறதுக்கு பிரமிப்பாக இருந்து என்னென்னா நான் நிசாரமாக கேரளா சுற்றுலான்னு சென்ன உடனே நினச்சேன், அதுவும் பக்கத்திலே தான் இருக்குது, நம்ம போயிட்டு உடனே வரலான்னு. ஆனால் இது வனத்துறையில் அந்த வனத்துக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கோம்போ இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இதில் பாருங்கள், இப்போ நான் இப்போ தான் இந்த இந்த வெளி தோட்டத்தில் இன்றைக்கி தான் நான் பார்க்கேன். அல்லாத நம்ம சபரிமலை போகும்போது இது ஒன்றும் பார்க்கவே செய்யாது, டைரெக்டாக போயிட்டே இருக்கும். இந்த இடத்தையெல்லாம் பாருங்கள், பச்சை பசேன்னு என்ன அழகாக இருக்குன்னு. இதே மாதிரி இடத்துக்கெல்லாம் நீங்கள் வாகமனுக்கு போனால் பார்க்கலாம். நாங்கள் 2 பஸ்ஸில் போயிருந்தோம். 2 பஸ்ஸுலேயும் சுற்றி பார்க்கறதுக்கு பஸ்ஸில் உச்ச வரைக்கும் பகுதி நேரம் பஸ்ஸிலேயே சுற்றினோம். அதுக்கப்புறம் அங்கே ஜீப்பு ரெடி பண்ணி தருவாங்க, அதெல்லாம் வீடியோவில் வரும். ட்ரெக்கிங் ஜீப்பில் நம்ம அந்த மலையில் ஏறினதும் அந்த மலையில் அந்த ஜீப்பு என்ன அந்த இடத்துக்குள்ளே போகிறது ஓட்டிகிட்டு போகிறதெல்லாம் பார்க்கறதுக்கு பிரமிப்பாக இருக்கும். நான் அது கணக்கான வீடியோ எடுத்து கணக்காக போட்டிருக்கேன். இது நாங்கள் போகும்போது மலையில் ஏறி போகும்போது உள்ள வீடியோ தான் இது. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு வாகமன் போகணுன்னு சிலவங்களுக்கு தோணும், சிலவங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்தா போதேன்னு தோணும். ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வாகமன் அப்படின்னா நம்ம கொடைக்கானல், ஊட்டி அந்த மாதிரி ஒரு இடம்தான் இந்த வாகமன். ஏன்னா இந்த மாதிரி இடத்துல நல்ல கிளைமேட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் என்னன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இல்லை மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, கொஞ்சம் வெறியாக தான் இருக்குது, நல்ல சூடாக தான் இருக்குது. அதே இதுதான் அங்கேயும் அந்த மாதம் அடுத்த மாதம் கிளைமேட்டு தொடங்குது. அங்கே அந்த டைம் இன்னும் நல்ல தணுப்பு இருக்கும். இப்போ நல்ல சூடு இல்லை, இங்கே நம்ம ஊரில் இருக்க சூடு அங்கே இருக்காது, நல்ல சூடு கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் தணுப்பாக தான் இருக்கும். கிளைமேட் நீ அடுத்த மாதம் சேஞ்ச் ஆகும்போது நம்ம கொடைக்கானலில் இருக்க தணுப்பு இருக்காது, அதுலேருந்து கம்மியாக கொஞ்சம் தணுப்பு இருக்கும். ஆனால் நல்லா இருக்கும், மிஸ் பண்ணாதுங்க. இது பாருங்கள், தீனா படத்தில் எல்லாம் வர மாதிரி நமக்கு ஊட்டியில எல்லாம் இருக்குது. அந்த படத்தில் அதே ட்ரெக்கிங் அந்த இடம் தான். அந்த கம்பெல்லாம் அப்படியே வளர்ந்ததெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவலாக இருக்கும். நம்ம கொடைக்கானலில் ஊட்டியிலெல்லாம் பார்த்துருக்கோம். தீனா படத்தில் எடுத்திருந்த அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு இது ஷூட்டிங் ஸ்பாட்டு தான். இதுலேயும் நிறைய படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க, நிறைய பாட்டு ஆல்பம் எல்லாம் எடுத்திருக்காங்க. வேறு லெவலான இடம் தான் வாகமன். இந்த இடத்துக்கு சுற்றுலா போக்கு நிறைய பேருக்கு இந்த இடத்த தெரியாது. கேரளா மாநிலத்தில் இப்படி ஒரு ஸ்பாட் இருக்கிறதே தெரியாது. இது நம்ம இந்த கேரளா மாநிலத்தில் இந்த இடத்த பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். காரணம் என்னென்னா எல்லாமே பச்சை பசேன்னு எல்லாம் புல்வெளி. இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் எல்லாம் இந்த வீடியோவை முழுசும் பாருங்கள். அந்த ஜீப் ட்ரெக்கிங் எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்து. அது மட்டும் இல்லை, இந்த இதில் ஒரு வித்தியாசமான ஒரு இது இருக்குது. அது நீங்கள் இந்த வீடியோ முழுசும் பார்த்தா தான் தெரியும். ஒரு வித்தியாசமான பாறையில் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு தண்ணி பாஞ்சிட்டே போகும் அருவியில். அந்த அருவியில் ஒரு ஓட்டை வரும். அந்த இதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தா அந்த வீடியோவில் வரும் கண்டிப்பாக. இது 2வது நாங்கள் போன ஸ்பாட்டு. இதுவும் நல்லா இருக்கும். அப்படின்னா புல்வெளி இதுக்கு பேர், இந்த இடத்த வரும். ஏன்னா எல்லாமே நம்ம நிறைய நம்ம பிரபுக்க படத்துலையும் சரி, இந்த நிறைய படத்தில் இந்த ஸ்பாட் வந்திருக்கு. மலையாள படத்தில் நிறைய படத்தில் வந்திருக்கு. இந்த ஸ்பாட்டில் புல்லில் எல்லோரும் அப்படி உருண்டு டான்ஸ் ஆடிய இடம் தான் இந்த இடம். இதுதான் புல்மேடை, அப்படி புல்மேடைன்னு சொல்லுவாங்க. அப்படி புல் விளையாட்டு பார்க்கவுக்கே ரொம்ப அழகான பிரமிப்பான ஒரு இடம் தான் இந்த இடம். இதில் நிறைய பேர் இந்த பாறையிலேருந்து அப்புறத்து பாறைக்கு ஒரு கயர் வழியாக அந்த ட்ரெக்கிங் போவாங்க. அந்த கயரில் தொங்கிட்டே போவாங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு பீஸ் 600 300 போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா தான் இருந்து பாருங்கள். அதில் நிறைய பேர் அதில் போயிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கவே பிரமிப்பாக தான் இருந்து. ஏன்னா நான் இதெல்லாம் இதுதான் முதல் தடவையாக பார்க்குறேன். அதனால் நல்லா இருந்து. இது அந்த புல் மேடைன்னு சொல்லி இடத்த பாருங்கள், எப்படி எல்லாமே பச்சை பசேன்னு தான் இருக்குது.
சூப்பர். கிளைமேட் எல்லாம் இப்ப வந்து நார்மலா தான் இருக்கு. ஏன்னன்னா, பெருசா செல்லவுக்குன்னா தணுப்பு இல்ல. ஆனா இருந்தாலும் சூடும் இல்ல, தணுப்பும் இல்லாத ஒரு இடம் தான் நம்ம வாகமன். அத வந்து நீங்க மிஸ் பண்ணாம இனி அடுத்த மாசம் நல்ல தணுப்பு இருக்கும். காரணம் என்ன? மழை தொடங்கும். இப்ப வந்து கொஞ்சம் தண்ணியும் வற்றி வற்றி தான் இருந்தாலும் அருவியில பாயுது லைட்டா லைட்டா. என்ன பாருங்க எப்படி போடுறாங்கன்னு. இதே மாதிரி நெறைய இடத்துல வந்து இதே மாரி இது குடுத்துருப்பாங்க. மலையிலேருந்து தொங்கி இதெல்லாம் நெறைய ஸ்பாட் வரும். அதுக்கெல்லாம் நான் போகல. ஆனா இந்த மாரி ஸ்பாட் வந்து நெறைய இடத்துல இருப்பாங்க. இந்த ஜீப்ல தான் நாங்க கிளம்புனது. இந்த ஜீப்பு பகுதி நேரத்துக்கு அப்புறம் தான் நான் போகவே தொடங்குனேன். வேற லெவலுன்னு தான் சொல்லணும். என்னன்னா, யாரா இருந்தாலும் இந்த ஜீப்ல வந்து உட்கார்ந்திருந்து போம்போ, அவங்களுக்கு உடம்பே ஒரு குலுக்கம் குலுங்கும். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். காரணம் என்னன்னா, அந்த வளைஞ்சு வளைஞ்ச ரோட்டுல வந்து அவங்க ஓட்டிட்டு போறதே வேற லெவலு தான். பாருங்க அங்க இருந்த ஒரு கோவில் தான் இது. அதுவும் வேற லெவலா இருக்கு மாடலாட்டு. அடுத்தது அந்த அந்த வாகமன்ல வந்து நெறைய தேயிலை தோட்டம், நெறைய சாக்லேட் ஃபேக்ட்ரி ஏகப்பட்ட இதெல்லாம் இருக்கு. ஏன்னா, அங்க வந்து உற்பத்தியே தேயிலை தான். தேயிலை வந்து எல்லாமே பவர்ஃபுல் தேயிலையா இருக்கு. நம்ம ஊட்டி, கொடைக்கானல்ல வாங்கிய மாரி இங்கேயும் தேயிலை வந்து பயங்கரமான இதுதான். நம்ம கேரளா இது வந்து சூப்பர். அது மட்டும் இல்ல, அங்க வந்து ட்ரெக்கிங்க்குன்னு சொல்லிட்டு ரோடு ரெடி பண்ணியிருக்காங்க. பாருங்க உள்ளாடி எல்லாம் அதுக்குள்ள எல்லாம் வந்து வளைஞ்சு வளைஞ்சு பாருங்க, அதுக்குள்ள கொஞ்சம் செம்மையா கீழு கூட போட்டிருக்க மாட்றாங்க. ரோடு மாதிரியே தெரியாது. ஆனா அவங்க வந்து அதில இட்டு ஓட்டிட்டு பார்க்கவே ரொம்ப அழகா இருந்து. பாருங்க இதில வந்து நம்ம அந்த வண்டி வந்து குலுங்கி குலுங்கி ஆடி ஆடி போகும். இருந்தாலும் நான் பயங்கரமாட்ட அத வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். எல்லாமே வேற லெவலா இருக்கும். மிஸ் பண்ணாம இந்த வீடியோல வந்து மிஸ் பண்ணாதவங்க ஒண்ணும் மிஸ் பண்ணாம பாருங்க கடைசி வரைக்கும். அது மட்டும் இல்ல, இதுதான் ஸ்பாட் வந்து அ என்ன சொல்லியது டாப்பு ஷூட்டிங் எல்லாம் எடுக்க வேண்டிய அந்த ஸ்பாட்டு தான் இது. இங்கேருந்து பார்த்தா அந்த ஏக்கர் கணக்கான இடங்கள்லாம் தெரியும். இங்கேருந்து ஒரு டேம் இருக்கு. இந்த இந்த டேம்லேருந்து தான் தண்ணி எல்லாம் அதில போவேன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி ஒரு டேம் உள்ள இடம் தான் அது. ஸ்பாட்டு வந்து நல்ல சூப்பரான ஒரு இடம். நம்ம வாகமான்ல உள்ள ஒரு 5, 6 இடம் தான் நான் போயிருக்கேன். 5, 6 இடத்துலயும் வந்து பாருங்க வேற லெவலா இருக்கு. எங்களுக்கு இருந்த டைமுக்கு அவ்வளோதான் போக முடிஞ்சுச்சு. அந்த 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 டைமுக்கு வந்து நான் எடுத்திருக்க ஸ்பாட்டில வந்து ஓர போன இடத்துக்கு அந்த ட்ரெக்கிங் வண்டியில போனதும் அப்படியே உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன். இனி போற இடம் வந்து அருவி வர இடம் தான். அது என்னன்னுன்னா வேற லெவலா இருக்கும். அந்த அருவி வந்து என்னன்னா, பல லட்சக்கணக்கான இடத்துலேருந்து அந்த மக்கள் வந்து அதில போயிருப்பாங்க, பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஓட்டை போட்டிருப்பாங்க. அது சுரங்கம். சுரங்கத்துக்குள்ள வந்து அ ஒரு ஆள் போனாலே பயங்கரமா இருக்கும். அப்படியெல்லாம் வந்து இருக்கும். இது வந்து டேம் இருக்க இடம். இந்த இடத்துல தான் டேம் இருக்கு. இந்த டேமுக்கு மேலேருந்து தண்ணி வர இடத்துல தான் நான் இப்ப நிக்கேன். இது வந்து தண்ணி இதுலேருந்து தான் போய் அங்க டேமுக்கு போகும். அந்த ஏரிக்கு மேல நான் வந்து அந்த வாகமன்ல வந்து டேமுக்கு மேல நான் பாருங்க அது தெரியுதா டேமு? அந்த டேமுக்கு உள்ளாடி மேல தான் அந்த ஏரிக்கு மேல தான் நான் நிக்கேன். இதுல நாங்க சுற்றுலா எங்கள கூட வந்தவங்க, இவங்க எல்லாமே பாருங்க மக்களே. நீங்களும் இதே மாரி மிஸ் பண்ணாம அ டூருக்கெல்லாம் போய் என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா, இந்த கோடையில தான் இந்த மாதிரி என்ஜாய் பண்ண முடியும். நான் போகாதவங்களுக்கு ஒரு பார்க்கவுக்கு வேண்டி தான் இந்த ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோல என்னன்னுச்சுன்னா, இந்த ட்ரெக்கிங் வீடியோ தான் அதிகம். காரணம் என்னன்னா, ஜீப்பு தான் அந்த இடத்துக்கு வாகனம். நம்மள கூட்டிட்டு போணும்னா அந்த ஜீப்ல தான் முடியும். அல்லாத வந்து நம்ம பஸ்ஸில வேண்டிய இடமே இல்ல இது. பஸ்ஸில வேண்டிய இடத்துக்கு நான் காலையிலே போயிருந்தேன். இது வந்து ஜீப்பில தான் முடியும். இந்த இடத்துல எல்லாம் வந்து தண்ணி இப்ப அல்லைன்னா நிரம்பி வழியும். ஆனா இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் வடியுது. ஏன்னா இப்ப வந்து அங்க நல்ல இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் இருக்கிய மாரி அங்கேயும் சூடா தான் இருக்கு. சூடுனுன்னா நம்ம இருக்கிய மாரி பயங்கரமா இருக்காது. கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இது இங்க வந்து மழை பெய்யும்போ அங்க நல்ல தணுப்பு இருக்கும். அந்த கிளைமேட் அந்த அந்த டைமுக்கு தான் நம்ம போனோம். இப்ப வந்து கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் இதா தான் இருக்கு. பாருங்க அந்த அங்க உள்ள இருக்க அந்த இத பாருங்க தொளைய. இதுக்குள்ளாடி தான் எல்லா ஆளுகளும் நடந்து போனாங்க லைட் அடிச்சுட்டு. வேற லெவலுன்னு தான் சொல்ல முடியும். சறுக்கி சறுக்கி விழுவாங்க. சூப்பர்ன்னு தான் சொல்லலாம். அப்படி இருக்கும். பாயல் பிடிச்சிருக்கும். எல்லாரும் இத மிஸ் பண்ணாம எல்லாரும் எல்லா ஆளுகளும் அதில கிளம்புனாங்க.
அதில் கூட வந்திருக்க ஆளும் சரி, அங்கே வந்த ஆட்கள் எல்லாருமே அந்த இதுக்குள்ளே கிளம்புனாங்க. இங்கே கரையிலேருந்து அந்த கரைக்கு வரைக்கும் லைட் அடிச்சுட்டே போனாங்க. ஏன்னா உள்ளே வந்து ஒரு என்ன குண்டு கிடந்தாலும் தெரியாது, என்ன கிடந்தாலும் தெரியாது. இந்த இடம் வந்து ஏன்னா எல்லாருக்குமே பார்க்கணுன்னு தான் தோணும். ஏன்னா இந்த ஸ்பாட்டுக்கு நம்ம ரயில்வே தொலைக்குள்ளே போயிருப்போம். சென்னையிலலாம் நிறைய இது இருக்குது சுரங்கம். ஆனால் இருந்தாலும் இந்த சுரங்கத்துக்குள்ளாடி தண்ணி வரும். தண்ணின்னா மழை டைமு இப்போ வந்து தண்ணி குறைஞ்சிருக்கு, அதோடு நடந்து போனோம். அல்லாத இருந்தால் உள்ளாடி போகும்போ தண்ணி வரும். அப்போ நடந்தே போக முடியாது, நம்மளை இழுத்துட்டே போவோம். அந்த அளவுக்கு ஸ்பீடாக தண்ணி வரும். இப்போ உள்ளே நடந்து போக அளவுக்குள்ள தண்ணி தான் இருக்குது. ஆனால் குண்டு குண்டாக இருக்கும். பார்த்து லைட் அடித்து தான் பைய தான் போகணும். நிறைய பேர் விழுந்தாங்க. அந்த வீடியோவை நான் இதில் எடுத்து போடலை. ஏன்னா வந்து பாதி பேர் இதில் விழுந்திருப்பாங்க சறுக்கி. அதோடு நான் எடுத்து போடலை. ஏன்னா அவங்கள வந்து அப்படி காட்டியதில் நம்ம சேனலுக்கு நோக்கம். அவங்கள நல்லதாக காட்டியது தான் நம்ம சேனலுக்கு நோக்கம். பாருங்கள், எல்லாமே அந்த சுரங்கத்தை பாருங்கள். மேலே அந்த பாறைக்குள்ளே ஒரு சுரங்கம் அப்படி வேறு லெவலாக இருக்குது. எல்லோரும் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணது எல்லாமே பார்க்கறதுக்கு பிரமிப்பாக இருந்து, நீங்களும் போனால் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவோம். ஏன்னா இந்த தண்ணின்னு சொன்னாலே எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இதில் நடந்து போவோம், அந்த தண்ணியில் கிடந்து போயிட்டுருக்கோம், சறுக்கி விளம்பரம் அதெல்லாம் பார்க்கறக்கே ரொம்ப அழகாக இருந்து, நான் வந்து இதை 2 நாள் ஆனாலும் அதில் இருந்து சுற்றி நம்ம பார்க்கறக்கு நிறைய இடம் உண்டு. ஆனால் இருந்தாலும் இருந்த டைமிங்க்கு கொஞ்சம் இதாட்ட சுற்றி பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணினேன். எனக்கு நல்லா பிடிச்சிருந்து. வாகமன் எப்படி இருந்துச்சுன்னா சூப்பர், வேறு லெவலுன்னா நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, அங்கே வந்திருந்த எல்லா மாநிலத்தில் உள்ள ஆளுகளும் வந்திருப்பாங்க. கேரளா மட்டும் இல்லை, ஆந்திரா எல்லா இடத்துலேருந்தும் வந்திருப்பாங்க. நம்ம தமிழ்நாடு இந்த கோடை விடுமுறைக்கு பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து நிறைய பேர் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. காரணம் என்னென்னா, ஆனால் நம்ம கொடைக்கானல் வந்து ஊட்டிய மாதிரி இதுவும் ஒரு ஸ்பாட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்படி நல்லா இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் போயிருந்தேன், நீங்களும் போகணும், கண்டிப்பாக போய் பாருங்கள். போக முடியாதவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வந்து ட்ரெக்கிங் போனது வந்து எனக்கு இது முதல் தடவை புதுசாக இருந்து, அதுவும் ஒரு சாயங்காலம் ஒரு 6 மணி ஆச்சுன்னா உடனே பனி பிடிச்சிடுது. நம்ம ஒரு ஆள் நின்னாலே தெரியாது அந்த மலைக்கு மேலே, அந்த அளவுக்கு பனி பிடிச்சிடும். அது மட்டும் இல்லை, பனி பிடிச்சிடும். அடுத்தது நமக்கு அதில் வந்து ட்ரெக்கிங்க்கு போக முடியாது, இருட்டிடும். நமக்கு எங்கே போகிறோம் எங்கே நிற்கன்னு தெரியும். இது என்ன இடம்னா, இப்போ அங்கே ரிசோர்ட் வச்சிட்ருக்காங்க. வாகமானில் அங்கே தங்கி சுற்றி பார்க்கறதுக்கு ரிசோர்ட் வச்சிட்ருக்காங்க. அந்த இடம் தான் இது. ரிசோர்ட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இனி தான் வச்சு திறக்க போகிறாங்க புதுசாட்டு. அதுக்குள்ளாடியும் ஒரு இடம் வரும். அதுக்குள்ளாடியும் வந்து ஒரு சூசைட் ஃபேண்ட்னு ஒரு இடம். அப்படின்னா சூசைட் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படின்னு ஒரு இடத்த பேரை வச்சுருக்காங்க. அந்த ஸ்பாட் வந்து கடைசியாக நான் போன இடம். பாருங்கள், பெருசாட்டு கிளியராக இருக்காது. இது வந்து 6 மணி தாண்டிடுச்சு. இருந்தாலும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஏன்னா மண்ணி அந்த லைட்டாக இருட்டினாலும் மண்ணி இறங்கிடும். அந்த மண் இறங்கி அந்த இடமே தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சு. பாருங்கள், பெருசாட்டு கிளியர் தெரியல. காரணம் என்னென்னா, அந்த இதில் எல்லாம் மண் இறங்கியாச்சு. 6 மணி ஆச்சுனாலே மண் இறங்கிடும். அல்லாத இனி கிளைமேட்டிக்கு நம்ம போயிடுச்சுன்னா தணுத்தோண்டு தான் இருக்கும். இதே மாதிரி தான் தணுப்பாக இருக்கும். இது வந்து சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சு. அங்கே மண் எல்லாம் இறங்கிருச்சு. மேகமூட்டம் எல்லாம் வந்து மொத்தமாட்டம் இறங்கிருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து போய் சேர்ந்தேன். இருந்த டைமுக்கு எடுக்க முடிஞ்ச வீடியோ எடுத்திருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் போங்க. எங்கள் கூட வந்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி. வீடியோவில் இந்த வீடியோவை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாதுகாப்பாக நீங்கள் போகிறதா இருந்தால் பாதுகாப்பாக போங்க. போயிட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டும் சப்போர்ட்டு கொடுங்க. பாய், நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த ஊரில் போவோம். பாய்.